வணக்கம். மக்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப காட்சி மாற்றங்கள், புதிய கூட்டணிகள், கட்சி தாவல்கள், புதிய போலி வாக்குறுதிகள்னு கொள்கையற்ற மக்கள் நலனின் அக்கறையற்ற அரசியல்வாதிகள் அரிதாரங்களை பூசிக்கொள்ள தயாராகிட்டு இருக்கிறாங்க. மதவாதிகள் ஊழலற்றவர்களாகவும், ஊழல்வாதிகள் மதசார்பற்றவர்களாகவும் வேடமணிந்து மக்கள் மன்றத்துல நாடகமாட தயாராகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஆழமா சொல்லணும்னா அடிப்படையில இவங்க எல்லாருமே சாதியவாதிகளா தான் இருக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் அடிப்படையில சாதியவாதிகளா தான் இருக்கிறாங்க. தேங்கி முடைநாற்றம் வீசும் இந்த சாதிய சமூகத்தை மாற்றி அமைக்கணுங்கிற சிந்தனை உள்ள அம்பேத்கரிய பெரியாரியவாதிகளுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் சிக்கலா தான் இருக்க போகுது. குறிப்பா வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நாம யாருக்கு வாக்களிக்கணும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் மிக தெளிவா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. யாருக்கு நாம வாக்களிக்கணுங்கிற புரிதல் நம்ம எல்லாருக்கும் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக அந்த அடிப்படையில தேர்தல் வந்தாலே எல்லா கட்சிகளும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சலுகைகளை மக்களுக்கு அறிவிப்பாங்க. இந்த சலுகைகளை அந்த காலத்துல இருந்து செய்துகிட்டு வராங்க. குறிப்பா ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் மக்களுக்கு சலுகைகளை கொடுக்கறத தொடங்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தொன்று தொட்டு பரவிக்கிட்டே வருது வைங்களேன். தேர்தல் அறிவிக்கிறாங்கன்ற பேர்ல ஏற்கனவே இவங்க இலவச வேட்டி சேலையில தொடங்கி டிவி, மிக்சி, கிரைண்டர் கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மாசம் 2000 தரோம், பேருந்து கட்டணத்தை பெண்களுக்கு இலவசமா தரோம்னு சொல்றாங்க. பின்னாடி ஆண்களுக்கும் பேருந்து கட்டணத்தை இலவசமா கொடுக்கறோம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. கூடவே எல்லா கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு நாங்க 2000 கொடுக்குறோம், 3000 கொடுக்குறோம், 4000 தரோம் அப்படின்னு சொல்றாங்க. திரு எடப்பாடி அவர்கள் ஃப்ரிட்ஜ் தரோம்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேல பெண்களுக்கான கட்டணம் இல்ல IVF சிகிச்சை இலவசம்னு சொல்றாரு. இந்த கட்சிகள் அறிவிக்கிற சலுகைகளை பார்த்தா போற போக்குல தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்தாம விடமாட்டாங்க போலன்னு நமக்கு தோண ஆரம்பிச்சு. அடுத்த தேர்தல்ல மக்களுக்கு சவப்பெட்டியை கொடுக்கறத கூட தேர்தல் அறிக்கையில இலவசமா கொடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான சலுகைகளை மக்களுக்கு இந்த தேர்தல்ல போட்டி போட்டுக்கிட்டு நீயா நானான்னு சொல்லிக்கிட்டு அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கணும்? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் என்னென்ன? இதனால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்ன? இந்த மக்களினுடைய வளர்ச்சி என்ன? பொருளாதார சுழற்சி என்ன அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கணும். மக்கள் நலனை மனசுல வச்சு இந்தியாவில யாருமா தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அப்போ மக்கள் நலனை, நாட்டு நலனை கவனத்துல வச்சு ஒரு தேர்தல் அறிக்கையை இந்தியாவுல இதுவரை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான் வரையறுத்திருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பில் தேர்தலில் போட்டியிடும் போது ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்தியாவிலே ஏன் உலகம் முழுக்க பாராட்டுகிற ஒரு தேர்தல் அறிக்கையா இருந்திருக்கு. அப்படி என்ன மாதிரி தேர்தல் அறிக்கையை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வெளியிட்டார்னு கேக்குறீங்களா? சொல்றேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இந்தியாவில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கான வளர்ச்சிக்கான ஒரு அறிக்கையா இருந்திருக்கு அவருடைய தேர்தல் அறிக்கை. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நாம வாக்களிப்பதற்கு முன்னாடி, நாம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை நாம கவனமா உற்று கவனிக்கணும்னு சொல்றாரு. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, சமத்துவம், சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை ஒரு அரசியல் இயக்கம் உருவாக்கி இருக்காங்களா அப்படின்னு கவனிக்கணும்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. ஒரு தேர்தல் அறிக்கை ஏதோ ஒரு தத்துவங்களின் அடிப்படையில மட்டும் இருக்கக்கூடாது. கம்யூனிச தத்துவமோ, காந்திய தத்துவமோ, சோசியலிச தத்துவமோ எந்த தத்துவத்தின் மூலமா எந்த இசங்களினோட சேர்ந்து தேர்தல் அறிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்முடைய கொள்கை எல்லாம் மக்களுடைய சமூக பொருளாதார நிலையிலிருந்து தான் நாம தேர்தல் அறிக்கையை தயாரிக்கணும். அப்படிப்பட்ட கட்சிகளை தான் நாம ஆய்வு செய்யணும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது. மக்கள் கிட்ட போன அனுபவங்களின் அடிப்படையில மக்களினுடைய பிரச்சனைகளின் மூலமா தான் நம்முடைய திட்டங்கள் இருக்கணும், தேர்தல் அறிக்கை இருக்கணும் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. குறிப்பா இந்தியாவுல சட்டம் எப்படி இருக்கணும், நீதித்துறை எப்படி இருக்கணும், நிர்வாகத்துறை எப்படி செயல்படணும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில மிக தெளிவா அவர் சொல்லியிருக்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமை பண்பு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல உங்களுக்கு புரியும். தலைவர் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை நேசிச்சு இருந்தா இப்படி தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் இந்த தேர்தல் அறிக்கையில இந்த பர்டிகுலர் இடத்தை படிக்கும் பொழுது எனக்கு தோணுச்சு. அது என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரினுடைய பிரச்சனைகள் என்ன, அதாவது ஓபிசி மக்களினுடைய பிரச்சனை என்ன, சமூக இடைவெளி பட்டியலின மக்களுக்கு இருக்கிறது போலவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கு. அப்ப இதையெல்லாம் நாம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய கல்வி, வேலை வாய்ப்புக்கான தேவைகளை நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்காக நாம நிறைவேற்றணும். இதையெல்லாம் நாங்க வந்தா செய்வோம் அப்படின்னு சொல்லி அவருடைய தேர்தல் அறிக்கையில சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்டவர்களை ராணுவத்துல, பொது நிர்வாகத்துல வேலை வாய்ப்பின் மூலம் அவங்கள அதிகமா கொண்டு வரணும். அப்பதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒன்றுபட்ட ஒரு சமூகமா இருக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு.
அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களும் இந்த இடைவெளியை குறைக்கணும் அப்படின்னா கல்வியில, பொருளாதாரத்திலும், வேலை வாய்ப்பிலும் தன்னிறைவு பெற்ற ஒரு சமூகமா ஒடுக்கப்பட்ட சமூகம் மாறணும். அப்பதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பனிப்போருங்கிறது போகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எஸ்சி பிசி ஒற்றுமையை வலியுறுத்தி தேர்தல் அறிக்கையில அவர் கொண்டு வராரு. அதன் பிறகு அவருடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவோட வறுமை பிரச்சனையை பற்றி பேசுறார். இந்த வறுமை எதுக்காக மக்கள் மேல திணிக்கப்படுது? இந்த வறுமையை எப்படி சரி செய்யறது? தனி மனிதர்கள் சின்ன சின்ன நிலங்களை வைத்து விவசாயம் செய்யறாங்க. இதையெல்லாம் கூட்டு பண்ணையா எப்படி மாற்றுவது? தனி மனிதர்களுடைய நிலங்கள் எல்லாம் தோல்வியிலேயே போய் முடியுது. ஒரு தனி மனிதன் ஒரு விவசாயம் செய்யும் பொழுது அவரால வந்து பெரிய அளவுல லாபம் ஈட்ட முடியல. ஆனா விவசாயத்தினுடைய உற்பத்தியை வைத்துதான் இந்தியாவிலேயே அத்தனை மக்களினுடைய வறுமையை போக்க முடியும். அப்போ இதை சரி செய்யணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு அப்படின்னா கூட்டு பண்ணைகளை உருவாக்குவதன் மூலம் தான் வறுமையை ஒழிப்பதற்கான முதல் படியா இருக்கும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்றாரு. அதன் பிறகு தொழில் வளர்ச்சியை எத்தனை சதவீதத்துல நாம உயர்த்த போகிறோம், எந்தெந்த மாவட்டங்கள்ல என்னென்ன செய்ய போகிறோம், இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றார். குறிப்பா விவசாயத்துல என்ன என்ன மாதிரியான விவசாய நிலங்கள் இருக்கு, அந்த நிலங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில ரொம்ப விரிவா வந்து சொல்றார். வறுமையை ஒழிக்கிறதுக்காக குறிப்பா வந்து சிறு குறு விவசாயம், குறுகிய சாகுபடி எப்படி எல்லாம் பண்ணலாம், நாடு வளர்ச்சி அடைவதற்கான மிக முக்கியமான விவசாய கோட்பாட்டை நடைமுறை திட்டங்களை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முன் வச்சிருக்கிறார். இந்தியாவோட பொருளாதாரத்திற்கு விவசாயம் தான் அடிப்படையா இருக்க முடியும். அப்போ உற்பத்தி வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லாத இந்திய விவசாய சீரமைப்பை கருத்துல எடுத்துக்காத ஒரு அறிக்கை வந்து எந்த கட்சியாவது கொடுத்தாலும் அந்த அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கைங்கிறது ஏமாற்றத்துலதான் போய் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை பற்றியான புரிதல் இல்லாம ஒரு திட்டத்தை போட்டா, விவசாயத்தை பத்தி ஒரு திட்டத்தை இல்லாம ஒரு அறிக்கையை போட்டா திரும்ப திரும்ப நாடு கீழான நிலைக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் அறிக்கையில உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருக்கணும், மொழி வழி மாகாணங்கள் எப்படி இருக்கணும், நிர்வாக தூய்மை, நிர்வாகத்துல ஊழல் இருக்கக்கூடாது, கள்ளச்சந்தைகள் எப்படி கட்டுப்படுத்தணும், விலைவாசி உயர்வால் ஏற்படக்கூடிய பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அறிக்கையில சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி பெரும் முதலாளிகளுக்கான திட்டங்களை தான் இன்று வரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அதான் செஞ்சாங்க, இன்னைக்கு அதான் செய்யறாங்க. அதனால நாம அதை முறியடிக்கணும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்றாரு. அன்னைக்கு காங்கிரஸ் பெரும் முதலாளிகளுக்கும் பக்கபலமா இருந்தது. இன்னைக்கு திமுகவும் பிஜேபியும் பெரும் முதலாளிகள் பக்கபலமாவும் அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடே அவ்வளவுதான். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா வெளியுறவு கொள்கை மூலமா இந்தியாவில ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறாரு. ஏன் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில தேர்தல் அறிக்கையில சொல்றாரு அப்படின்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை தேர்தல் அறிக்கையில எதுக்காக சொல்றாரு? நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எந்த கட்சியாவது வெளியுறவு கொள்கையை பத்தி பேசியிருக்கா நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப நடக்கிறத நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இப்போ கேஸ் சிலிண்டர் வந்து எவ்வளவு தட்டுப்பாடா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். 2 நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்குது, அதனால கேஸ் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, அதனால எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயருது. மக்களுடைய நிலை வந்து வாழ்நிலை, பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதே போல அன்னைக்கு பாகிஸ்தானோட சண்டை போட்டுக்கிட்டு காஷ்மீர் பிரச்சனையில இந்தியாவோட வருமானத்துல பெரும் பகுதியை ராணுவத்திற்கு செலவிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கை என்பது மிக மிக முக்கியமானது. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் தவிர்ப்போம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சுமூகமான ஒரு சமாதானமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் மூலமா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்றாரு. அதன் பிறகு வரிகளை எப்படி முறைப்படுத்தணும், யாருக்கிட்ட வரி வாங்கணும், யாருக்கிட்ட வரி வாங்க கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்றாரு. இன்சூரன்ஸ் துறையில மக்களை ஈடுபடுத்தணும்னு அன்னைக்கே வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்சூரன்ஸ் துறையில மக்களை எப்படி அவங்களை வந்து உள்ள கொண்டு வரணும், வரவழைக்கணும், அதன் மூலமா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பை வழங்கணும்னு சொல்றாரு. அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மதுவிலக்கு உடனடியா மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஏன்னா மதுவினால விளைந்த கேடுகள் அதிகம்னு சொல்றாரு. அதனால மதுவை ஒழிக்கணும்னு சொல்றாரு. அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை பறிக்கிற மதுவிலக்கை அமல்படுத்தாத கட்சிகள் மீது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கடுமையான கோபம் கொண்டார். மது மக்களை சீரழிச்சிடும், அதனால சாராய கடைகளையும் மது கடைகளையும் மூடணுங்கிறது தான் மிக முக்கியமான கோரிக்கையா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் வெளியுறவு கொள்கையை பேசிட்டாரு, விவசாயத்தை பத்தி பேசுறாரு, வறுமை எப்படி ஒழிக்கணும்ன்றத ஜனநாயகத்தை எப்படி பாதுகாப்பது, சட்டமன்ற ஜனநாயகத்தை எப்படி பாதுகாப்பது, இப்படி பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில, தேர்தல் அறிக்கையில அன்னைக்கு இருந்த பல பத்திரிகைகள், வெளிநாட்டு பத்திரிகைகள் இந்த அறிக்கை வந்து ஒரு ஈடு இணையற்ற ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி புகழ்ந்து இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பில் ஒரு கூட்டம் வந்து டெல்லியில போடப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்துக்கு தலைமை வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான். அந்த கூட்டத்துல என்ன பேசுறாருன்னா நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது உலக நாடுகள் உலகம் முழுக்க ஒரு பாராட்டக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கு. ஆனா எந்த கட்சியும் எந்த ஊடகமும் இதை பத்தி இந்தியாவில பேசுறதே இல்லை.
அப்படின்னு இந்திய ஊடகங்கள் நமக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். இந்த கூட்டத்துல, அதாவது டெல்லியில நடந்த அந்த கூட்டத்துல இறுதியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லல. சோசியலிஸ்ட் கட்சியோ, நீதி கட்சியோ, முற்போக்கு என்று சொல்லப்படுகிற பார்ப்பனர் அல்லாத அமைப்புகளோடோ, கட்சிகளோடோ நாம கூட்டணி வச்சுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அந்த கூட்டணி கொள்கை அளவுல பட்டியலின மக்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தா ஆட்சியில நமக்கான பங்கை கொடுத்தா நாம அவர்களோடு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு 1951 ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். நாம சும்மா இன்னொரு கட்சிக்கு நம்முடைய வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, அதாவது தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நம்முடைய வேலை அது கிடையாது அப்படின்னு அன்னைக்கே நம்முடைய ரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்னைக்கு நீதி கட்சிக்காக சொன்னது இன்னைக்கு திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும் வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு பாபா சாஹேப் சொல்றாரு. ஆனா நம்முடைய பிரச்சனைகளோட நீங்க எவ்வளவு உடன்படுறாங்க, அதாவது அந்த கட்சிகள் எவ்வளவு உடன்படுறாங்க, நம்ம மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு எவ்வளவு அவங்க அதிகாரம் நமக்கு தராங்க, நாம எப்படி சேர்ந்து அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறோம், இப்படி எல்லாம் அன்னைக்கே தேர்தல் அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பகிர்ந்துகிட்டா நம்ம கூட்டணி வைக்கிறத தவறு கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரு தேர்தல் அறிக்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமா இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு. சும்மா இலவசம் கொடுத்தா இந்த சமூகம் முன்னேறிடாது. ஒரு சமூகம் முன்னேறணும்னா அடிப்படையில தனி மனிதனினுடைய வருமானத்துக்கு என்ன மாதிரியான பொருளாதார வளர்ச்சி தேவைன்னு முதல்ல உணரணும். என்ன மாதிரியான விவசாய நிலங்கள் அவன் ஒரு தனி மனிதன் கிட்ட இருக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். விவசாய நிலம் இல்லாதவங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நிலங்களை எப்படி அவன் கையில கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கணும். வேலை வாய்ப்பை எப்படி பெருக்குவதுன்னு சிந்திக்கணும். இப்படி திட்டங்களை வகுத்தாதான் இந்த நாட்டுல வறுமை ஒழியும். விவசாயத்தை பெருக்குவதன் மூலம், வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதன் மூலம் பொருளாதார சிக்கலில் இருந்து இந்திய மக்கள் வெளியேற முடியும். இதுதான் அடிப்படை கோட்பாடா தேர்தல் அறிக்கையில பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எதை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு தெரியுமா? எதை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, கல்வியை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு, மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு. முழுக்க முழுக்க கல்வியை இலவசமா கொடுத்துட்டு வேற எதுவுமே இலவசமா கொடுக்க தேவை இல்லைங்கிறது தான் பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய தீர்க்கமான ஒரு முடிவா இருந்திருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு நீண்ட ஒரு விஷயம். அது பலரும் ஆய்வு செய்து ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு அறிக்கை. இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் அந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்மளால பதிவு செய்ய முடியாது. எவ்வளவு ரத்தின சுருக்கமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத என்னால உள்வாங்க முடியும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் படிக்கும் பொழுது முழுக்க முழுக்க பிச்சைக்கார சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த தேர்தல் அறிக்கைகள் பயன்படும்ன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா மக்களை அண்டி பிழைக்கக்கூடிய மனநோயாளிகளாக தான் உருவாக்குமே ஒழிய சுயமரியாதையோடு தன்மானத்தோடு இந்த மக்களை வாழ வைப்பதற்கான ஒரு உருப்படியான தேர்தல் அறிக்கையா இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களினுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் சுரண்டுகிற ஒரு அரசியல் அறிக்கையாத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்கிறதா நான் பாக்குறேன். இன்னொன்னு, ஆட்சிக்கு வராத கட்சிகள் எல்லாம் தேர்தல் அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணியே ஆட்சி வரப்போறது இல்லைன்னு தெளிவா இருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக தெளிவா இருக்கு, அந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் குழப்பமான நிலையில இருக்கிறாரு. அவங்களுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நாமளே 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் வாங்குறதுக்கு அங்க போய் நின்றுட்டு நமக்கு எதுக்கு தேர்தல் அறிக்கை தேவையில்ல. அது மக்களை ஏமாத்துற செயல் தானே. நாம 4 சீட்டு வாங்குற இடத்துல இருந்துட்டு நாம ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கறதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை. அப்ப அந்த அறிக்கையினால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. அது ஒரு கோரிக்கையா தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்களே சீட்டுக்காக அங்க கூட்டணி கட்சிகள் கிட்ட கோரிக்கை தான் வச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் மண்டியிட்டு மனு கொடுப்பது காந்தியிசம், நமக்கான அதிகாரத்தை நாமே வெல்வதுதான் அம்பேத்கரிசம்னு நினைக்கக்கூடியவள் நான். அப்போ மக்களை வாங்குகிற இடத்துல இருந்து வழங்குகிற இடத்துல போகணும் அப்படின்னு மன்னிவர் காஞ்சிராம் அவர்கள் சொன்னார், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். அப்ப நாம வாங்குற இடத்துல இருந்து வழங்குற இடத்துக்கு போகணும். ஒரு கட்சி அதிகாரத்துக்கு போகணும்னா தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் மூலமா தங்களை நிரூபிக்கட்டும். ஒரு கட்சி அதிகாரத்துக்கு போகணும்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையின் மூலமா அவங்க மக்களுக்கு நிரூபிக்கட்டும், அவங்க உணர்த்தட்டும். மக்கள் நலனுக்காக கொடுக்கிற அந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் தேர்தல் அறிக்கையோட ஒரு பொருளா இருக்கும். ஆகவே தேர்தல் அறிக்கை என்றால் அது பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கணும். அப்படியான தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டு கட்சிகள் யாராவது கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி பாருங்க. அப்படி யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்க. எல்லாம் தன் நலன், தன் கட்சி நலன்களை அடிப்படையாக வைத்துதான் அறிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நாம தொடர்ந்து சொல்றதே தான் திரும்பவும் இங்கேயும் வலியுறுத்தி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்.
ஒடுக்கப்பட்ட மக்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக கட்சிகளோட நிழல்ல நிக்காம சிதறி கிடக்கும் தலித் இயக்கங்கள் ஒரு தனித்த அணியை உருவாக்கணும். அப்படி செய்யலன்னா தலித் மக்கள் துன்புறுகிற நேரத்துல, நெருக்கடி நேரத்துல யாரு நமக்கு துணை நின்று நம்முடைய அதிகார பங்கீட்டுக்கு நல்லா கவனிக்கணும், நமக்கு துணை நின்று நம்முடைய அதிகார பங்கீட்டுக்கு தயாரா இருக்கிறாங்களோ அவங்கள நாம அடையாளம் கண்டு ஆதரிப்பதுதான் சரியான முடிவா இருக்க முடியும். ஆக எல்லா கட்சியும் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கு லஞ்சம் கொடுக்கிற ஒரு அறிக்கையா தான் இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். சலுகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இருக்கு. நாம எதிர்பார்க்கிற ஆட்சி என்பது சமூக மாற்றத்தை உருவாக்கணும், சமத்துவத்தை நிலைநாட்டணும், அனைவரும் அதிகாரத்தை சமமா பகிர்ந்துக்கிற ஒரு ஆட்சியாவும் கட்சியும் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு செய்கிறேன். நன்றி.